வணக்கம் மக்களே. இப்போ என் பேர் விக்னேஷ் மூர்த்தி. நானும் உங்களை மாதிரி ஒரு சாமானியம் இந்த நாட்டுடைய பிரஜை தான். ஆனால் என்னிலிருந்து சாதாரண ஒரு காமன் மேன் தான். ஆனால் நான் யோசிக்கிறது என்னென்னா, 2026 நமக்கு தேர்தல் வருது. இப்போ எப்படி விஜய் சார் இருக்காங்க, நம்ம சீமானன்னு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஆனால் முழுக்க நம்ம சீமானன்னு தமிழ் தேசியம், நம்ம தமிழுக்கு அவ்வளோ பேசியிருக்காரு, செஞ்சுருக்காரு. ஆனால் ஆப்போசிட்டுன்னு பார்த்திங்கன்னா, விஜய் சார் திராவிடம் கலந்து தமிழ் தேசியம். இது எப்போவுமே திராவிடத்துக்கு எதிரானதான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியத்துக்கு எதிரான திராவிடம். இது எப்பவுமே அதுக்குண்டான விஷயம்தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம 2026 ஓட்டு போட போகுது நம்ம தமிழகத்துக்காண்டி. நம்ம இந்திய லெவலில் நம்ம போக வேண்டாம், அங்கே வரை போக வேண்டாம். நம்ம நாடோடைய நலன் கருதி இதுக்கு முன்னாடி 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட 75 வருஷம் 52 வருஷம் மாற்றி அவங்களுக்கு போட்டாச்சு. இப்போ எதுக்காண்டி நான் இந்த இதை பேசுகிறேன்னா, நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் வேணும் தான் சீமானனே சொல்கிறாங்க. மாற்றம் அவர் எந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. பட் கூட்டணி வச்சாலும் அதில் தப்பும் கிடையாது, அது அவருடைய விருப்பம். ஆனால் அண்ணனுடைய விருப்பம், சீமானனுடைய விருப்பம் என்னன்னு தெரியல. ஆனால் அவரை இப்போ 8% இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அவரை நம்ம மேலும் ஏற்றி நம்ம தமிழுக்காண்டி, தமிழ் தேசியத்துக்காண்டி, நம்ம தமிழ் மக்களுக்காண்டியும் அவளை பேசுகிறாரு. விஜய் சார் பார்த்திங்கன்னா அவரும் உள்ளே வந்திருக்காரு. அப்போ 2 பேருமே நீங்கள் அந்த 2 பேர்த்தை விட்டுட்டு இப்போ அவங்க 2 பேர்த்துக்கு நம்ம மக்கள் ஒன்று போல் செயல்பட்டு 2 பேர்த்துக்குமே விஜய் ரசிகர்கள் ஓடுவாங்க. ஆனால் நம்ம சீமானனையும் மேல் நிறுத்தி அவரையும் கொஞ்சம் கொண்டு வந்தால் நம்ம மக்கள் தான் முடியணும். நீங்களாகிய மக்களும் நானும் மக்களோடு சேர்ந்து தான் நானும் ஒரு சாதாரண காமன் மேன் தான். எனக்கு அரசியல் பின்புலமோ எதுவுமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் நினைக்கிறது நம்ம தமிழ் தேசியத்தையும் தமிழக மக்களுக்கும் தமிழை காக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 பேர்த்துக்குமே ஒரு செயல்பாடுகள் இருக்குது. அப்போ அந்த 2 பேர்த்தை விட்டுட்டு இந்த 2 பேர்த்துக்கு நீங்கள் யாருக்குன்னா ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு சீமானனுக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுப்போம், விஜய் சாருக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 பேர்த்துக்கும் நம்ம ஆதரிப்போம். அந்த 2 பேர்த்தை விட்டுட்டு இந்த 2 பேர்த்துக்கு ஆதரிப்போம். இவங்களை சட்டசபைக்கு கொண்டு போவோம். அது மக்களாகிய நம்மளால் தான் முடியும். நீங்கள் சற்று யோசிச்சு பாருங்கள். இது இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை மக்களும் முடிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்குண்டான பதில் அவங்க கமெண்டில் வர்றதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். அவங்களால என்ன நன்மை, இவங்களால் என்ன நன்மைங்கிறது. ஆனால் சீமானனே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பார்ப்போம். மக்கள் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்டுக்கு வணக்கம்.